அணைத்து விடுகின்ற விளக்கல்ல இந்த விளக்கு, சோதி அல்ல இந்த சோதி, தீபம் அல்ல இந்த தீபம். அணைந்து விட்டதை விளக்கேற்றி வைத்த பிறந்த நாள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய பிறந்த நாள். பொட்டு பூச்சிகளாய், புன்மை தேரைகளாய், பொது அறிவை வளர்க்காத புல்லர்களாய், பகுத்தறிவு இல்லாத பல்லர்களாய், அடிமை இனம் அகலாத தொழும்பர்களாய், யார் யாரையோ வணங்கி கிடக்கும் செயலற்று போன எலும்பு கூடாய், உதவா கரையாய், அவமான சின்னங்களாய் இருந்த மக்களை எல்லாம், அறிவாள் கலாச்சாரத்திலே இருந்த மக்களை எல்லாம் அறிவு கலாச்சாரத்திற்கு கொண்டு வந்த பெருந்தகை வள்ளலாருடைய பிறந்த நாள். 200 வருஷம் அவதாரம். அப்போ 11வது அவதாரமா? தசாவதாரம் தானே, தசாவதாரம். மேக்ஸ் முல்லர் தன்னுடைய சுயசரிதத்தில் எழுதினான், நான் உலகம் பூராவும் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன், ஆனால் இந்தியாவை போல ஒரு ஆச்சரியமான நாட்டை, அற்புதமான நாட்டை நான் பார்க்கவில்லை. அங்கு நான் பார்த்த காட்சி என்னவென்றால், மேலே இருக்கக்கூடிய கடவுள் அவதாரம் எடுத்து பூமியிலே மனிதனாக வருகிறான். அவதார புருஷர்கள், தச அவதாரம் என்று நாம் சொல்லுகிறோம். மேலே இருக்கக்கூடிய கடவுள் பூமிக்கு மனிதனாக வருகிறான். இந்த பூமியிலே மனிதனாக இருந்த 63 நாயன்மார்கள், மனிதர்கள், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே கடவுளாக செல்லுகிறார். என்னையா நாடு இது?